எங்களை பார்த்தா ஓட்டு திருடன்னு சொன்னாங்க. ராகுல் காந்தி தான் ஓட்ட திருடல, நாட்டையே திருடி வித்துட்டு இருக்காரு. அதுக்கான ஆதாரம் தான் இப்போ எங்க கையில இருக்கு. கூடிய விரைவில் ராகுல் காந்தி அரசியல்ல இருக்க மாட்டாரு. கண்ணு என்ன என்னமோ பயங்கரமா உற்சாகமா இருக்கல, என்ன ஆச்சு? கண்டுபிடிச்சிட்டோம்ல. என்ன கண்ணு கண்டுபிடிச்சியா? ஓட்ட திருடிட்டோன்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு பாருங்க. ஊரே சொல்லுது, அத விடுங்க. இப்ப நீங்க என்ன கண்டுபிடிச்சியா? நாங்க ஓட்ட திருடுறங்கறத கண்டுபிடிச்சிட்டோம். யார் நீங்க? ஓட்ட திருடன்றது நீங்களே கண்டுபிடிச்சீங்களா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? எனக்கு தெரியும். ஆனா எப்படி இந்த ராகுல் காந்திக்கு இதே வேலையா போச்சு. எப்ப பாரு பாவம் இந்த பச்சை பிள்ளைகளை பார்த்து திருட்டு பயலுங்க, மொள்ள மாதிரி பயலுங்க, முடிச்சவைக்கு பயலுங்க அப்படின்னு சொல்லி மக்கள் மனசை கெடுக்கிறதே வேலையா போச்சு. நீ என்ன கண்டுபிடிச்ச? போட்டு அந்த ஆள் மூஞ்சில அடிச்சு இல்ல நிரூபிக்கணும். ஓட்ட திருடல என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? அதத்தான் அந்த ஆதாரம் ஒண்ணு கையில வச்சிருக்கீங்கல்ல, அதுல ஏதாச்சும் இருக்கும்ல, அதை எடுத்து ஊருக்கு காமிங்க. அதான் ஓட்ட திருடல என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் சொல்றேன். என்ன திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கு. நீ ஓட்டு திருடலன்றது நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீ ஓட்டு திருடலன்றதுக்கு ஒரு ஆதாரம் ஒண்ணு வச்சிருப்பீல்ல, அது என்ன ஆதாரம்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்க ஓட்ட திருடல, ஆனா ராகுல் காந்தி நாட்டை திருடி இருக்காரு. தம்பி டயலாக் மறுபடியும் அங்கனுக்குள்ள அன்னைக்கு காலையில 6 மணில இருந்து நான் ஆரம்பிக்க கூடாது. நான் என்ன கேட்கிறேன், நீ கையில ஒரு ஆதாரம் வச்சிருக்கீல்ல, ஒண்ணும் இல்ல, அது கண்டென்ட்டை மறந்துருச்சு. அதுக்காக மறுபடியும் நான் லீடு எடுத்து கொடுக்குறேன். இங்க அந்த அவரு என்ன இந்த ஆதாரம்ன்றது தெரியுமா தெரியாதா? என்ன தெரியும்? ஓட்ட திருடலங்கிறதுக்கான ஆதாரம். ஐயோ அவன் சுத்தமா மறந்துட்டான்னு நினைக்கிறேன். இது அந்த இதுல பிரஸ் மீட்ல ஒரு ஸ்லைடு ஷோ போட்டு காமிச்சாருல, அந்த ஸ்லைடு ஷோ போட்டு காமிச்சதுக்கான ஆதாரம் தான் இது. இதுல இருந்து தான் நீங்க அதை எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி நான் வெளியில வரும்போதே பேசிக்கிட்டாங்க. இப்பயாவது ஞாபகம் வருதா இல்லையா? ஞாபகம் வந்துருச்சு. என்ன பிரஸ் மீட்ல ராகுல் காந்தி ஒரு ஸ்லைட் ஷோ ஒன்னு போட்டு காமிச்சார்ல. ஆமா, அது இந்தியாவில தயாரிச்சது கிடையாது, மியான்மர்ல தயாரிச்சது. அததான் இப்ப நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அது சரிடா தம்பி, அது மியான்மர்ல தயாரிச்சது இருக்கட்டும். அந்த ஸ்லைடு ஷோல ஒரு மேட்ரு ஒண்ணு சொன்னாப்ல இல்ல, அந்த மேட்ருக்கு எதிரான ஆதாரத்தை தான் நீ இப்ப கண்டுபிடிச்ச. அத நான் கண்டுபிடிக்கல. ராகுல் காந்தி ஒரு அந்நியவாதிங்கறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓ, அந்நிய கைகூலி அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சேன். விரோதி. ஆமா. அப்புறம் இன்னும் வேற என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் சேர்த்து சொல்லி இருக்க. அதெல்லாம் தான் இப்ப நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அது சரிப்பா. இந்த மேட்டர்ல ராகுல் காந்தி சொன்னது பொய்யே அப்படின்னு சொல்லி எங்கேயாச்சும் ஒரு ஆதாரம் இருக்கா? அதை யார் கண்டுபிடிச்சா? அதை நீ கண்டுபிடிக்கல. சைனாக்காரன் எதையெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்கான். இது எதை கண்டுபிடிச்சது நிற்குது பாருங்க. அதாவது அவங்க சொல்றது என்னன்னா, ராகுல் காந்தி போட்ட ஸ்லைடு ஷோ இருக்கு இல்லையா, அந்த ஸ்லைடு ஷோல இருக்கிறதெல்லாம் உண்மைதானா, ஆனா அந்த ஸ்லைடு ஷோவை தயாரிச்சதுதான் அந்நிய நாடா. அப்படித்தானே? இதுதான் ரொம்ப முக்கியம். என்கிட்ட கொடுங்க நீங்க. அதைத்தாப்பா அவங்கள ஒத்துக்கிட்டாங்கப்பா. இதுக்கு மேல வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கு? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் வணக்கம். இது மதியம் தர்பார் கூத்தாடி கோபி. நீ எப்படி கடைசியா சுத்தி இங்கதான் நிப்பீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும்டா. என்னன்ட்டு, ராகுல் காந்தி அந்நிய கைகூலி, அவர் ஒரு தேச விரோதி, அவருக்கு இந்தியாவை கட்டா எரிச்சலா இருக்கு, இங்கதான் நிப்பாங்கன்னு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இதுக்காக ஐயா மோடியுடைய அம்மாவை பத்தி தப்பா பேசிட்டாங்கன்னு சொல்லி அந்த இதை வேற கிளப்பி விட பார்த்தாங்க. பீகாரோட எஸ்ஐஆரை கிளச்சி விடுறதுக்கு அந்த வேலையை ட்ரை பண்ண பார்த்தாங்க. பட் ஆனால் அதுக்கு யாருமே அந்த பக்கம் போகலை. நல்லாவே தெரிஞ்சு போச்சு, இது ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்ட ஒன்று தான், அதனால எவனும் அதுக்கு பின்னாடி போகலேன்னு வைங்கல. ஆனால் கொடூரம் என்னன்னா, இந்த அளவுக்கு இறங்கி தான் அவங்க ஆட்சியை காப்பாற்றணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. அவர் கேட்டது ஒன்றே ஒன்று தான், நீ ஓட்ட திருநியா இல்லையா? ஆமான்னா ஆட்சியை கவிச்சுட்டு போயிரு, இல்லைன்னா அதுக்கான ஆதாரத்தை கொடுத்துட்டு போயிடு. வெரி சிம்பிள். ஆனால் இவங்க என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க, ராகுல் காந்தி ஒரு பாம்பு எங்கள் மேலே போட்டார்ல, அங்கே வீசின பாம்பை பிடிச்சி திருப்பி வீசுகிற பரம்பரை நாங்கள் அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி மேலே நாங்கள் ஒரு பாம்பை போடுறோம். என்னென்ன பேசுகிறாங்கன்றிய? உனக்கு மெட்டா டேட்டானா என்னன்னு தெரியுமா? அடோப்னா என்னன்னு தெரியுமா? இல்லஸ்ட்ரேட்டர்னா என்னன்னு தெரியுமா? கிரீன்விச் டைம்னா என்னன்னு தெரியுமா? எம்எம்டினா என்னன்னு தெரியுமா? அதெல்லாம் தெரியாது. நீ ஓட்ட திருடி இருக்குன்றது மட்டும் எங்களுக்கு நல்லா தெரியும். ஒட்டுமொத்த கான்செப்டே இவ்வளவுதான். ராகுல் காந்தி அந்த ப்ரெஸ் மீட்டில் போட்டு ஒரு ஸ்லைட் ஷோ காமிச்சார் இல்லையா,
அந்த ஸ்லைட் ஷோ இந்தியாவில் தயாரித்தது கிடையாது. அதாவது இது வந்து நாட் மேட் இன் இந்தியா, இது வந்து மேட் இன் மியான்மார். அதோட அந்த டைமிங், அந்த உள்ள அந்த கூகுள் டிரைவு, அதுக்கப்புறம் அதையெல்லாம் போட்டு இந்த ஃபைல் ஃபாரன்சிக்னு ஒன்று பண்ணுவாங்க. அதாவது இந்த தடயவியல் இருக்குல்ல, இந்த ஒரு பேப்பரை வச்சு இந்த பேப்பர் யார் யூஸ் பண்ணா, எங்கே யூஸ் பண்ணாங்க, எப்படியெல்லாம் இந்த பேப்பர் வந்திருக்கு, எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் இந்த பேப்பர் போயிட்டு வந்திருக்கு, எந்த நாட்டில் இந்த பேப்பர் வந்திருக்கு, இது எல்லாத்தையுமே ஃபைல் ஃபாரன்சிக்கு பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு டீமு ஃபைல் ஃபாரன்சிக் பண்ணி இது மியான்மர்லேருந்து அனுப்பப்பட்டது. அது மியான்மர்லேருந்து வந்துச்சோ, இல்லை சிங்கப்பூர்லேருந்து வந்துச்சோ, தாய்லாந்துலேருந்து வந்துச்சோ, வியட்நாம்லேருந்து வந்துச்சோ, கம்போடியாலேருந்து வந்துச்சோ, எங்கேருந்து வேணாலும் வந்துட்டு போகுது. வந்த மேட்ரு உண்மையா போய் அதை மட்டும் சொல்லு. அதில் இருக்கிற மேட்ரு அதுக்குள்ள நீ இதுக்காண்டு அங்கே போறிய, நீங்கள் பதில் சொல்லலாமே. ரொம்ப ஈஸியாக பதில் சொல்லலாம் சார். எலெக்ஷன் கமிஷன் இதுக்கு தடுமாற வேண்டியதில்லை. உண்மையில எனக்கு ஆசையாக இருக்கு. ராகுல் காந்தி சொன்னது சுத்த போய் இந்திய ஜனநாயகத்து மேலே அப்பட்டமான ஒரு பழியை தூக்கி போட்டாரு. அந்த மாதிரிலாம் ஒன்று கிடையவே கிடையாது, நடக்கவே இல்லை. ராகுல் காந்தியை தூக்கி ஜெயிலில் போடுறோம், போடுங்க. நாங்களும் துணை நிற்கிறோம். ராகுல் காந்தியை காப்பாற்றி அதை வந்து செய்யணுன்றதுக்கெல்லாம் அவசியம் கிடையாது. தப்பு பண்ணாப்லன்னா ராகுல் காந்தியாவே இருந்தாலும் செயலுக்குள்ள தான் கிடக்கணும், தண்டனை அனுபவிச்சே ஆகணும். ஆனால் அதை ஏன் பண்ண மாட்டேன்றீங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வி. இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை தூக்கி உங்க மேலே வச்சிருக்காருல, அப்படி வச்சிருக்க வேண்டிய இடத்துல ஒன்று ஆமான்னு சொல்லிட்டு தள்ளி போயிரு, இல்லையான்னு சொல்லி அவரை தள்ளி விடு. ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று பண்ணு. இடையில நின்று தேவையில்லாம ஏன் ஆடிட்டு கிடக்குறீங்க, அதுதான் புரிய மாட்டேங்குது. இந்த பக்கம் ஃபைலுக்கு போயிட்டாங்க. அதுலேயும் எப்படி ராகுல் காந்தி அந்நிய நாட்டோட கை கோத்து இருக்காரு. ஏற்கனவே ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்கா, இஸ்தான்புல்ல ராகுல் காந்திக்கு ஆபீஸ் இருக்குன்னாங்க, காங்கிரஸோட ஆபீஸ். கடைசியில் பார்த்தா அது இஸ்தான்புல்லோட ஒன் ஆஃப் த ஐகான் பில்டிங். அது இவங்க எதையாச்சும் ஒன்று எடுத்து விட வேண்டியதானே. இப்போ அதை எடுத்து போட, ஏன்னா அதில் இருக்க உண்மையா போய் இவங்க டெக்னிக்கலாக உள்ள நுழையிறாங்க. அவரு ரொம்ப தெளிவாக சாதாரணமாக இருக்கிறவனுக்கு கூட புரிய வைக்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். பாத்தியா, இந்த இடத்துல இருக்கவன் இவன் பேர், அப்பன் பேர் ABCDEFG கிடக்கு, எப்படா உள்ள வந்துச்சுன்னு கேட்டா அதுக்கு வழக்கம் சொல்றதுக்கு வக்கு இல்லை. எப்படா ஒரே 10க்கு 10 ரூம்ல எப்படா 60 பேர் படுத்து கிடந்தாங்க, அதுக்கு விளக்கம் சொல்றதுக்கு வக்கு இல்லை. செத்து போனவனா எப்படா ஓட்டு போட எந்திரிச்சு வந்தா, அதுக்கு விளக்கம் சொல்றதுக்கு வக்கு இல்லை. அதை பற்றி எதுக்குமே எங்கேயுமே கவலை கிடையாது சார். எந்த இடத்துலையுமே அதுக்கு இது வரைக்கும் ஈஸி ஒரு சின்ன விளக்கம் கூட கொடுக்கல. எவ்வளவு ஈஸி அவரோட இந்த இருக்காப்புல அவர் ஞானேஷ்குமாரா, அவர் சொல்றாரு இதுக்கு முன்னாடி இருந்தவங்க செஞ்ச தப்பு, எங்க மேல எந்த தப்பு இல்லைன்னு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு போயிட்டாப்புல. சரி, அப்படியாவது முடிச்சுட்டு போங்க, நாங்க செஞ்சது எங்க சைட்ல தப்பு இருக்கு, நாங்க தப்பா திருத்திக்கிறோம். ஆனா அப்படி சொல்றதுக்கு வழி இல்லை. ஏன்னா ராகுல் நல்லா தெரிஞ்சுங்க, சின்னதா எந்த விஷயம் வேணாலும் சில்லறத்தனமா நம்ம பேசலாம். இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த வைக்கிறப்ப ரொம்ப கவனமா வைப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் அப்படியே திரும்பினாலும் அவங்கள உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டு போயிடாது. அவங்க மேல உள்ள மொத்த மரியாதையும் காலி ஆயிடும். இப்படின்றதுக்குள்ள காலி ஆயிடும். படுத்துக்கிட்டே எச்சு துப்புற வேலை தான். ஆனா அவர் சொன்னதுக்கு அப்புறம் ராகுல் காந்தி சொன்னது உண்மையா பொய்யான்னு ஒவ்வொரு மீடியாவும் எல்லா இடத்துக்கும் போய் பார்த்தாங்க. அவர் சொன்னது உண்மை, அது தப்புன்னு சொல்றதுக்கு எந்த இடத்துலயுமே எங்கேயுமே ஒரு சின்ன இடம் கூட இல்லை. ராகுல் காந்தி மிஸ்லீட் பண்ண பாக்குறாரு. இல்லையே, அவர் சொன்ன அந்த ஒரு பீர் ஃபேக்டரியில் 80 பேர் குடியிருப்பாங்க, நாங்க போய் பார்த்தா தெரியுதுல அது பீர் ஃபேக்டரி தான், அங்கே ஆள் இல்லை தான். பெங்களூர்ல இன்னொரு இடத்துல போய் பாக்குறாங்க, அங்கேயும் ஒரு 80 பேர் இருக்கா சொல்றாங்க, பார்த்தா ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். ஊருக்கு ஆளுக்கு வேணுன்ற அளவுக்கு இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள சேர்த்து ஓட்டர் ஐடியா உருவாக்கி இருக்காங்க. 100 வயசுக்கு மேல ஒரு ஆள் புது நியூ ஓட்டரா உள்ள போயிருக்காரு சொல்லி டேட்டா சொல்லுது சார். இது எல்லாத்தையுமே அவங்க இப்ப எடுத்து போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை விட முக்கியமானது, ராகுல் காந்தி இந்தியாவை கேவலப்படுத்த பார்க்கிறாரு உலக அரங்குல. இந்தியர்களுக்கு துரோகம் பண்றாரு. இந்தியர்கள் உண்மையிலே யார் தெரியுமா துரோகம் பண்றா, இந்தாங்கனுக்குள்ள உட்கார்ந்துருக்கான், என் பங்காளி தான் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காக்காரன் சொன்னாப்புல இல்ல, ட்ரம்ப், நம்ம ஐயா மோடி, அவன் இழுத்து போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப ஐடி கம்பெனிஸ் இருக்குல்ல, அந்த ஐடி கம்பெனி எவன் அவுட் சோர்ஸ் பண்றானோ 25% அவனுக்கு வந்து டாக்ஸ் போடுறான் எல்லாம். ஒட்டுமொத்த ஐடி கம்பெனி அவுட் சோர்ஸ் பண்ற கம்பெனியும் ஆடி போய் கிடக்குது. இது வரைக்கும் இங்கேருந்து போன பொருளுக்கு தான் அவன் வரி போட்டுக்கிட்டு இருந்தான். இப்ப அங்கேருந்து வர்ற பொருளுக்கும் வரி போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கேட்கறதுக்கு அவனுக்கா தைரியம் இருக்கா? இதை பேசுறதுக்கு எவனுக்காச்சும் திராணி இருக்கா? முதல்ல அவ்வளவு பேர் நடு தெருவுக்கு கொண்டாந்து நிப்பாட்ட போறாங்க இவங்களால. அதை பத்தி பேசுறது அதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிதான்
இதை இப்ப இழுத்து விட்டுருக்காங்க. இவங்க கை வைக்காத ஒரே இடம் நம்மளோட ஓட்டு உரிமையா தான் இது வரைக்கும் இருந்துச்சு. அதுலயும் தூக்கி போட்டு அவங்க இஷ்டத்துக்கு விளையாண்டுருக்காங்க. இதை எக்ஸ்போஸ் பண்ண ராகுல் காந்திய இந்தியர்களுக்கு துரோகம் பண்றான்னு சொல்லி நமக்கே திருப்பி படம் காட்டிட்டு இருக்காங்க சார். அந்த ஓட் சோரி ரேலி இப்ப பீகார்ல போயிட்டு இருக்கு. பீகார்ல போயிட்டு இருக்க ரேலி எங்களை ஒன்றும் பண்ணாதுன்றாங்க. ஒன்றும் பண்ணலன்னா ஏன் பதற? ஏன் பதற? அந்த ஆள் சொன்னதுக்கு இல்ல தூக்கி போட்டு உள்ள வையின்றோம். கேச உங்களுக்கு தான் எதுக்கு எடுத்தாலும் கேச போடுறதா பழக்கமாச்சு. தூக்கி போட்டு உள்ள வைங்க, விட்டு வேடிக்கை பார்க்குமே நீதிமன்றம் இப்ப ஏற்பட்ட ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு சைனாக்காரன் உள்ள லேண்ட் ஆக்குபை பண்ணிட்டா எந்த ஆதாரத்துல நீ சொன்ன அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தியை சுப்ரீம் கோர்ட்டு கேட்டுச்சு. எந்த ஆதாரத்துல நீ சொன்ன, உன்னால முடியுமா, நிரூபிக்க முடியுமா? ஒண்ணுமே நிரூபிக்க முடியல, அப்படியே நீ உன் வாயை திறந்த கேட்டுச்சு. அதே நீதிமன்றம் இவ்வளவு பெரிய விஷயத்த சும்மா விட்டுருமா என்ன? கிழிச்சிட ராகுல் காந்தியா கோர்ட்டுக்கு போக வேண்டியது தானே. கோர்ட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா இவங்க குட்டு வெளிப்பட்டு போயிடும். இவங்க செஞ்சது எல்லாம் வெளியில அவங்க வாயாலேயே சொல்ல வேண்டியது இருக்கா. எதுக்குமே கோர்ட்டு சொன்னது இது வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் எவ்வளவு ஒபே பண்ண வேண்டியது, அதாவது ஒபே த ஆர்டர் தான் மேட்ரு. கோர்ட்டு சொல்லிட்டா, ஆனா இவங்க ஒபே இல்லை, உட்காந்து உரண்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆதார் கார்டை சேர்த்துங்கன்னு சொன்னதுக்கு எவ்வளவு தூரம் கெஞ்ச வேண்டியதா இருந்துச்சு. கோர்ட்டு பல அட்வைஸை சொல்லிச்சு, கேட்க மாட்டேன்ட்டாங்கல்ல. இப்ப எதையோ ஒண்ணு, அதாவது இந்த லெட்டர்ல இருக்க மேட்டரை பத்தியெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இந்த லெட்டர் இந்தியாவுக்கு எதிரான லெட்டர். இந்தியாவுக்கு எதிரான லெட்டர் இல்லப்பா, உங்க எல்லாத்தையும் இழுத்து மூட்டை கட்ட போற ஒரு லெட்டர். ஆமா, அது எங்கேருந்து வேணாலும் தயாராகட்டுன்ற நான் இன்ஃபர்மேஷன். அதை இதை அப்பயே பண்ணி இருந்திருக்க வேண்டியது. இவங்க தான் எல்லாம் பிளான் பண்ணி தானே பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஃபாரின் ப்ராடக்ட்டை யூஸ் பண்றதே கிடையாதுல்ல. ரபேல் ஒன்று வாங்கினேன், யார்கிட்ட வாங்கினேன்? இல்லை, யார்கிட்ட வாங்கினேன்? அது ராணுவ சம்மந்தப்பட்டதுப்பா. யார்கிட்ட வாங்கினேன்? யோசிச்சு பாருங்களேன். இன்னும் என்னென்ன மைக்ரோசாஃப்ட்ல பண்ணா கூட இவங்கெல்லாம் நாட்டுக்கு எதிராக பண்ணுன்றாங்க போல. ஏன்னா மைக்ரோசாஃப்ட் நம்ம இது கிடையாது, எல்லாமே ஃபாரினோடது. நம்மகிட்ட என்னென்ன ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுற போல ஒரு லிஸ்ட்டை போட்டு கொடுக்கல பார்ப்போம். ஒன்றும் கிடையாது. ஏன்னா இந்தியாவில் ப்ராடக்ட் பண்ணால் அதுக்கப்புறம் எப்படி இங்கே இருக்கிற அவங்களோட இவங்களாம் சம்பாதிக்கிறது? அவங்க பெரிய பணக்காரனாம்னா அங்கேருந்து பண்ணால் தானே உண்டு. அது ஒன்றும் இல்லை. இந்த ஆயில் ரஷ்யாக்காரன்லேருந்து இவ்வளோ நேரம் சண்டை போட்டு அமெரிக்காக்காரன் அவ்வளோ வட்டி ஏற்றுறான்ல, வரி ஏற்றுறான்ல, இவ்வளோ தூரம் சண்டை போட்டு வாங்குறோம். அதனால மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரயோசனம் உண்டா? ஒரு பிரயோசனம் மக்களுக்கு ஒரு இளவும் கிடையாது. இத்தனைக்கு நான் இன்னும் கம்மி பண்ணி தரேன்னு ரஷ்யாக்காரன் சொல்கிறான். அதுக்கும் வழி. இவங்க எதை பற்றியுமே பேசுறது கிடையாது சார். எவனாச்சும் பேசுகிறா அவனை தேச துரோகி, இந்தியாவுக்கு எதிரானவன், அவன் வந்து அந்நிய கைகூலி, இப்படி சொல்லி சொல்லியே ஓட்டிட்டாங்க இது வரைக்கும். இப்பயும் அதைத்தான் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பார்ப்போம். ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஆசை, கூடிய சீக்கிரம் இது கோர்ட்டுக்கு போகணும். எவன் தப்பு பண்ணாலும் அவனை இழுத்து போட்டு நதக்குன்னு கோர்ட்டு நதக்கணும் கண்டிப்பாக செய்யணும். அது யாராக இருந்தாலும் சரி, ராகுல் காந்தியாக இருந்தாலும் சரி, பாஜகவாக இருந்தாலும் சரி, செய்யணும். செஞ்சாதான் நம்பிக்கை வரும். இது வரைக்கும் அது வரைக்கும் இப்படி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா சொல்ல வேண்டியதுதான், அங்கிட்டு போய் விளையாடுங்கடா அப்படின்னு. உண்மையில அப்படிதான் சார் இருக்கு. யார் சொல்றது உண்மை, யார் சொல்றது பொய்ன்னு. ஏன்னா அவனுக்கு அவன் சொல்றதுதான் உண்மை. அதை போய் எந்த இடத்துல வச்சு அந்த பிரச்சனையை தீர்க்கணுமா அங்கே தீர்த்தா தானே உண்டு. ஆனால் இது வரைக்கும் ஏன் கோர்ட்டு இதை சூமோட்டோவா எடுக்கல? நாட்டோட பெரிய பிரச்சனை சார் இது, ஜனநாயகத்தோட மிகப்பெரிய பிரச்சனை இது. எப்படி இதுக்கு வந்து இது வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குன்னு தான் தெரிய மாட்டேங்குது. பாப்போம், கூடிய சீக்கிரம் அவங்களாம் வந்து எடுத்தாத்தான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். முடிவு வந்தாத்தான் தெளிவும் கிடைக்கும். நன்றி.